அன்பார்ந்த நண்பர்கள், என்னுடைய பெயர் ஆ. முகிலன், தமிழ்துறை முதலாண்டு. நான் பேசப்போவது வள்ளலாரும் நீர்மநேயமும் என்கிற தலைப்பு. உயிர்மநேயம், அது என்ன உயிர்மநேயம்? உடலும் உடலும் ஒன்றுவது உணர்ச்சி என்பார்கள், மனமும் ஒன்றுவது காதல் என்பார்கள், உயிரும் நேயத்தால் ஒன்றுவது உயிர்மநேயம் என்பார்கள். அந்த உயிரும் ஒன்றிய பிறகு அந்த இரு உயிர்களுக்கும் இடையேயான எந்த பேதமும் இருக்காது. இவன் அயலிடத்தவன், இவன் வேறு மதத்தினர், இவன் வேறு சாதியினர், இவன் வேறு நாட்டினர் என்ற எந்த பேதமும் இன்றி ஒரு உயிரும் ஒன்றி விடுகிறது. இந்த மீபெரும் கொள்கையை வலியுறுத்தியவர் வள்ளலார். அவருடைய மிகப்பெரிய கோட்பாடு உயிரிழக்க ஒருமைப்பாடு, ஜீவகாருண்ய ஒழுக்கம் என்று சொல்வார்கள். நான் அடித்து சொல்கிறேன், இப்படி ஒரு கோட்பாட்டை இந்த உலகில் எவரும் சொல்லி இருக்க முடியாது. அது என்ன உயிரிழக்க ஒருமைப்பாடு? உயிர் இறக்க ஒருமைப்பாடு. ஒரு உயிர் துன்பப்படுகிற போது அந்த உயிருக்கு உதவுகிற நேயம் நம்மிடத்தில் இருக்கிறது இல்லையா? அந்த நேயத்தினால் அந்த உயிருக்கு நாம் உதவுகிறோம். அந்த உதவியின் காரணமாக அந்த உயிருக்கும் நம்முடைய உயிருக்கும் இடையேயான தொலைவு குன்றி ஒன்றுபடுகிறது. அந்த ஒருமைப்பாடு தான் உயிர்மநேய ஒருமைப்பாடு. இதை வாழ்ந்து காட்டியிருக்கிறார்கள். இன்றைக்கு இந்த தமிழுலகம் மட்டுமல்ல, உலகமும் இயந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு மீபெரும் புலவர் வள்ளுவனார். வள்ளுவனாரை செயற்பால வள்ளுவனார் அப்படின்னு நம்முடைய திருவள்ளுவ மாலை சொல்கிறது. அதென்ன செயற்பால வள்ளுவனார்? வள்ளுவத்தை நம்மால் செயல்படுத்த முடியும் என்பதுதான் செயற்பால வள்ளுவனார். முப்பால் என்று சொல்வார். அப்போ எப்படி நாம் செயல்படுத்துவது? இப்படி ஒரு மனிதன் வாழ முடியுமா என்கிற கேள்வி, வள்ளுவர் வகுத்த வழியில் வாழ முடியுமா என்கிற கேள்வி இந்த மனிதனத்தில் இன்று வரை இருந்திருக்கிறது. ஆனால் வள்ளுவர் வகுத்த வழியில் வாழ்ந்து காட்டியவர் வள்ளலார். பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்கிறார் வள்ளுவர். இவ்விடத்திலே வள்ளலார் கொஞ்சம் முன் செல்கிறார். எவ்வுயிரும் எம்முயிர் போல் என்கிறார். எல்லா உயிரையும், உலகில் இருக்கிற எல்லா உயிரையும் தன்னுயிர் என்று கொள்ளுகிற மீபெரும் கோட்பாடை அவர் வகுத்தது. இவ்விடத்தில் வள்ளுவரை முந்து விடுகிறார் வள்ளலார். அடுத்ததாக இங்கே மனிதநேயம் நிறைய பேர் பேசுவது. எனக்கு அது கொஞ்சம் நகைப்பா இருக்கும். ஏன்னா உயிர்மநேயம் என்கிற ஆகச்சிறந்த ஒரு கோட்பாடு இந்த தமிழிடத்தில் இருக்கிறது. இப்போதில்லை, சங்க காலத்தில் இருந்து இருக்கிறது. புறாவுக்கு தன் தலையை அறிந்து கொடுத்த ஒரு மாண்பர் இங்கே வாழ்ந்திருக்கிறார். வண்டை உண்டு உறங்கிக் கொண்டிருக்கக்கூடிய தும்பி எழுந்து விடுமோ என்று மணியுடைய நாவை கட்டச் சொல்லி வருகிற தலைவன் நம்முடைய சங்க இலக்கியத்தில் இருக்கிறார். எந்த உயிரும் தம்மால் இடர்பட்டு விடக்கூடாது என்று நினைக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். இந்த நம் தமிழினத்தின் தமிழ் மரபினுடைய ஒட்டுமொத்த குவியமாகத்தான் வள்ளலார் இவ்விடத்தில் இருக்கிறார். எல்லா உயிர்களையும் தம்முடைய உயிராக ஏற்றுக்கொண்டவர் வள்ளலார். எல்லா உயிரும் எப்போதும் அவர் ஒன்றை சொல்லுவார். எல்லா உயிரையும் தம்முடைய உயிராக கொண்டவர், எல்லாவரையும் தம்மவராக கொண்டவர், ஒரே ஒருவரை மட்டும் அயலவராக கொள்கிறார். புறவனத்தவராக ஒரே ஒருவரை கொள்கிறார். அவர் புலால் மறுக்காமல் புலால் ஏற்றுக்கொண்டவரை சொல்கிறார். எவர் தமிழத்தவர், எந்த உயிரையும் கொள்ளாது, எந்த உயிரைக்கும் தீங்கு நினைக்காதவர் தான் தமிழத்தவர் என்று சொல்லுகிற வள்ளலார். அப்படி உயிரை கொன்று அதன் இறைச்சியை உண்ணக்கூடிய புலால் உண்ணக்கூடியவர்களை புலவரத்தார் என்கிறார். இப்படி மீபெரும் கொள்கையை நமக்கு வகுத்து தந்த வள்ளலாருடைய வழியில் நாமும் நின்று உயிர்களால் நாம் ஒன்றுபட்டு, மனிதன் மட்டுமல்ல, ஒரு உயிருக்கும் இன்னொரு உயிரும் என்பது மனிதன் மட்டுமல்ல, அதுதான் மனிதநேயமே ஊற்றுகிறது. மனிதநேயத்தை கலந்த ஒரு கோட்பாடுதான் உயிர்மநேயம். எனவே அவர் வழியில் நாம் நீடுதோர் நின்று நாம் நம்முடைய வாழ்வை நிகழ்த்த வேண்டும். அதனால் இந்த தமிழினம் மட்டுமின்றி உலகம் உய்வதற்குரிய வழி, அந்த வழியை வள்ளலார் நமக்கு கொடுத்திருக்கிறார். அவர் வழியில் நாம் பயணிப்போம் என்று சொல்லி உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி.